ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் கிரேவியும் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். நல்லா பெருசாக இருந்ததெல்லாம் பாதியாக நாலாக நறுக்கிக்கிட்டேன். சின்னதாக இருந்ததெல்லாம் சும்மா இப்படியே ஒரு கட்டிங் மட்டும் கொடுத்து அப்படியே முழுசாகவே போட்டுக்கிட்டேன். அந்த வெட்டு கொடுத்தோன்னா இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கால் ஒரு குத்து குத்துனோன்னா நம்ம மசாலா நல்லா இறங்கும். நான் கெட்டியான தயிரும் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்து கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அதை சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு விழுதில் பச்சை மிளகாவும் சோம்பும் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன். அது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகத்தை தாளித்து இதை போட்டு நல்லா சுருளை வதக்கணும். அப்போ நம்ம இந்த மசாலாலாம் இந்த மஷ்ரூமில் இறங்கி கிரேவியோடு சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா இதை ஓரளவு தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இன்னொரு கடாயில் கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மசாலாலாம் போட்டு அதுவும் கெட்டியாகி சுருண்டு வந்தோடனே இந்த மஷ்ரூமையும் சேர்த்து அது கூட கலந்துக்கணும். அது வரைக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அதை வேக வச்சுட்டு அது கூட நான் முந்திரி அரைச்சி விடுறவாசி முந்திரியை வேக வச்சுருக்கிறேன். இது தேங்காய் பால் சாதத்துக்கு. இன்றைக்கி நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் 4 டம்ளரு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கும் தாளிச்சிங்க. உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, அதை நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த 4 டம்ளர் தேங்காய் பாலோட 2 டம்ளர் அரிசியும் சேர்த்து உப்பெல்லாம் சரி பார்த்து வேக வச்சுக்குவோம். கிரேவியும் நல்லா வெந்து வந்துட்டு நான் முந்திரியை அரைச்சிக்கிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன். இல்லை எனக்கு முந்திரியெல்லாம் பிடிக்காது, காரசாரமாக வேணும்னா நீங்கள் தனியா 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 3/4 ஸ்பூனு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா வறுத்து நுணுக்கி அதில் மிளகு தூக்கலாக வறுத்து நுணுக்கி இதில் போட்டிங்கன்னா இன்னும் காரசாரமாக இந்த மைல்டான தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நான் என் பேரனுக்காக 2மே மைல்டாக வச்சுருக்கிறேன். சாதமும் குக்கர் திறந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் டப்பாவில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது தான். 2 பாக்ஸ்லேயும் சாதமும் கிரேவியும் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் பப்படமும் சிப்ஸும் வச்சுட்டோன்னா இதை அடிச்சிக்க யாரும் ஆள் கிடையாதுங்க. அவ்வளோது சூப்பராக இருக்கும். எண்ணெய் தான் ஆறி போயிருக்கு, சாம்பாரெல்லாம் ஊற்றி பிடிக்கல அப்படியெல்லாம் வருத்தப்பட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இடையில நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் ஆறி போய் சாப்பிட்ற கவலை தெரியாமல் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதில் கடைசியாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி. காலையிலைக்கு நான் ராகி கஞ்சி தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ராகி கஞ்சி போட்டுக்கிட்டு சாய்க்கு மட்டும் என் பேரனுக்கு டொமேட்டோ பாஸ்தா செய்கிறேன். அதுவும் எல்லாம் முடித்து இறக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக தான் சீஸ் சேர்த்தேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. டாட்டா, பை பை.